ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ் ரோஹித் சர்மா நேற்று இன்டர்வியூ எடுத்தார் ஹர்ஷப் போக்லே. ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் தமிழில். நேற்று மேன் ஆஃப் மேட்ச் ரோஹித் சர்மா தான். அவங்களுக்கு தெரியும், பொழந்து கட்டிட்டாங்க 9 விக்கெட்ஸில் சிஎஸ்கே போலர்ஸை. ஸ்கையை காமிச்சார் போலர்ஸுக்கு. இது பாரு, இதான் ஸ்கை மேலே பாரு, அதான் அவ்வளோ சிக்ஸு. அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப், 6வது ஸ்டம்ப்லேருந்து புல் ஸ்வீப் பண்ணி ஸ்கொயர் லெக்கில் வெளில தூக்கி அடிக்கிறார். எனிவே அது ரிவ்யூ போட்டால் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒருத்தர் இப்போ போட்டிருந்தார், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹார்திக் பாண்டியா என்ன தமிழில் சொன்னதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். அது போஸ்ட் மேட்ச்சில் என்ன பேசினாருன்னு. அதுக்கு அவர் எனக்கு போட்டிருக்காரு, ஒரு டீம் ஜெயிச்சுன்னா ஒரேடியாக தூக்கி பேசுவேன் அவங்கள பற்றின்னு. அவருக்கு சொல்ல விரும்புகிறது அதான். அதிலே நான் கமெண்ட்லேயே பதில் போட்டிருக்கேன். இது டிரான்ஸ்லேஷன் வீடியோப்பா, மொழிபெயர்ப்பு. ஹார்திக் பாண்டியா என்ன சொன்னாலும் அதை தான் நான் தமிழில் சொல்லியிருக்கேன். உங்கள் கருத்தோ என் கருத்தோ இல்லைன்னு. அது கூட தெரியாமல் மேட்ச் பார்க்குறாங்க பாருங்கள். என்ன பார்க்குறேன்னு தெரியாமல் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். என்னத்த சொல்கிறது. எனிவேஸ் ரைட், நம்ம ரோஹித் சர்மாவுக்கு வந்துடுவோம் என்ன சொன்னாங்கன்ட்டுன்னு. ஹர்ஷப் போக்லே தான் கேட்டேன். அப்புறம் ரோஹித்னா எல்லாம் ஒரே சத்தமாக இருக்குது, எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இதில் என்ன பியூட்டினா நிறைய பேர் மஞ்சள் சாட்டை போட்டுட்டு ஒன்று ஷேர் பண்ணுறாங்களா, அது எப்படி மாதிரி கேட்டார். அது நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா, சென்னை க்ரௌடு ஆல்வேஸ் சப்போர்ட் குட் கிரிக்கெட் ஒரு காலத்தில். ஆமாம், ஆனால் அதுக்கு பதில் சொன்னார், ஆமாம் அதுதான் ஸோ ஸ்பெஷல் வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில். தே என்ஜாய் குட் கிரிக்கெட்டை ரொம்ப நல்லா ரசிப்பாங்க இங்கே உள்ள ஃபேன்ஸு. நாங்களும் நல்லா விளையாண்டோம் இன்றைக்கி, அதனால தான் அந்த சியர் அப்படின்னாரு ரோஹித். கேட்டார், இவ்வளோ ஒயிட் பால் கிரில் விளையாடிட்டு இருக்கீங்களே இத்தனை நாளாக, இத்தனை வருஷமாக நிறைய அச்சீவ் பண்ணிட்டேன் உங்கள் லைஃப்பில். பட் கொஞ்ச நாளாக சரியா இல்லை உன்னோட பேட்டிங். இந்த மாதிரி இன்னிங்ஸ் வரும்னு எதிர்பார்த்தியா? ரிலீவ்டா பாடா ஒரு தடவை வந்துடுச்சுன்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு, லாங் பீரியடு. அண்ட் வெரி ஈஸியாக டவுட் பண்ணிக்கலாம் நம்மளையே. வெரி ஈஸி டு டவுட் யுவர் செல்ஃப். ஒரிங், கவலைப்பட்டிருக்கலாம், ஒரி பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த கவலை, அந்த ஒரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் யூ வில் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். வேறு விதமான பேட்டிங் ஷாட் விளையாட போய் அவுட் ஆகிடுவீங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு நினச்சேன்னா, ப்ராக்டிஸ் வெல், ஹிட் த பால் வெல். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், பால் ஹிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நெட்ஸில். எனக்கு நான் என்னால் முடியும் நானே சொல்லிக்கிட்டேன்னு. நான் கபடியில் சொல்ல உன்னால் முடியும், இவர் என்னால் முடியும்னு சொல்லிகிட்டே இருந்தாரான். யங்ஸ்டர்ஸ் வாட்சிங், உங்களுக்கு அதான் சொல்கிறேன், நம்பிக்கை தளர விடாதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விழுவுறது எந்திரிக்கிறது தான், விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. புரியுதுங்களா? விழுவுறது தப்பே கிடையாது. அண்ட் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுங்கள். ஏன்னோ நிறைய புக்ஸு படிங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ யங்ஸ்டருக்கு சொல்லணும்னு தோணுச்சு. டக்குன்னு எடுத்தாலும் ஒரு முடிவுக்கு எடுத்துடக்கூடாது, இது சரியில்லை அது சரியில்லை, அதனால ஜெயிச்சாங்களோ அப்படி இப்படின்னு சொன்னார் பாருங்கள். பேக் யுவர் செல்ஃப். அது உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸாமோ ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ வாட் எவர் இட் இஸ், பேக் யுவர் செல்ஃப். என்னால் முடியும்பா, நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார், ஐம் ட்ரைங் டு டூ தட். நான் கிளியர் இன் மை மைண்ட், என் மைண்டில் கிளியராக இருந்தேன். எனக்கு தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கோர் பண்ணின்னு, பட் ரொம்ப என்ன நானே நான் ப்ரெஷரில் போட்டுக்கிறேன், உன்னை நீயே நம்பு அப்படின்ற தியரியை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னாரு. வெரி குட். அடுத்த கேள்வி கேட்டார், நீ எடுத்தோன்னே 2-3 4 அடித்தோடனே எங்களுக்கு காமெண்ட்ரி பாக்ஸில் மைக்கேல் கிளார்க் சொல்லிட்டாரு, ரோஹித் சர்மா வந்து ஓவர் ஹீட்டிங் பண்ணுற மாதிரி தெரியல, நல்ல குட் டச்சில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார் மைக்கேல் கிளார்க்கு. நீங்களும் அதே ஃபீல் பண்ணிங்களான்னு கேட்டார். சொன்னார் ரோஹித், ஆமாம் வெரி இம்பார்ட்டண்ட். நீ எப்படி விளையாட விரும்புகிற, என்ன உன்னோட பிளானு, எப்படி இன்னிங்ஸை நீ ரெடி பண்ண போகிற, எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் வந்து அது மாதிரி தான் நிறைய பேலன்ஸ் பண்ணி பிளான் பண்ணி விளையாண்டேன். எல்லா பாலையும் அடிக்கிறதுக்கு நான் போகல. அண்ட் எது லூஸ் பாலோ அந்த இது தான் நான் விளையாண்டேன். இன் மை ஆர்க், அதாவது என்னோடய ஜோனில் அந்த பால் வந்துன்னா நான் விடமாட்டாது, எந்த பாலர் இருந்தாலும் சரி, ஐ கோ ஃபார் மை ஷாட். அதான் நான் இன்றைக்கி பண்ணேன். திருப்பி அதே தான் சொன்னார், ஐ நெவர் டவுட்டட் மை செல்ஃப். நான் எந்த விதத்துலேயும் நமக்கு முடிஞ்சு போச்சோ கேரியரு, நம்மளால் முடியாதோ நான் நினச்சதே கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியல, அது ஒரு வருத்தம் இருந்தது. பட் ஐ பிலீவ்ட் இன் மீ, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் திரும்பவும் அதான் ரைட். அப்புறம் அந்த இம்பேக்ட் சப்பை பற்றி கேட்டார். நீ அப்பப்போ இம்பேக்ட் சப்பை வரிய, அது ஓகேவா, இல்லை அந்த கண்டிஷனை உன்னால் ஃபீல் பண்ண முடியலையா, பிச்சில் 2-3 ஓவர் வண்டி ஃபீல் பண்ணுறமே, அது சரியில்லையா அப்படின்னு நினச்சியா அப்படின்னு கேட்டார். இதே தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். இம்பேக்ட் பிளேயருங்கிறவங்க நீங்கள் ஒரு ஃபீல் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. 10-15 ஓவர் ஃபீல் பண்ணால் தான் யூ ஃபீல் தட்னு. அதே தான் ரோஹித் சர்மாவும் சொன்னார். ரோஹித் சர்மா சொன்னார், 3-4 ஓவருக்கு ஃபீல்டிங் வில் நாட் ஹெல்ப். அண்ட் 17-18 ஓவர் ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நீங்கள் திடீர்னு வந்து கிரிக்கெட்டு ஃபீல்டில் நின்றுட்டுருப்பீங்க இம்பேக்ட் பிளேயராக, திடீர்னு பால் உங்கள்கிட்ட வரும், யூ வில் நாட் பி ரெடி. புரியுதுங்களா? ஏன்னா நான் அதே தான் நான் முதலே சொன்னேன். நான் ஏன் ரெடியாக இருக்கீங்க, ஒவ்வொரு கிரவுண்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீல் இல்லைன்னு கொஞ்சம் திடீர்னு பால் வரும்போது நீங்கள் மிஸ் ஃபீல் பண்ணிடலாம். அதான் சொன்னேன், வென் யூ ஆர் நாட் ரெடி அண்ட் அந்த நேரத்தில் பால் வந்துன்னா கஷ்டமாக இருக்குது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்ச் இருக்கிறது தான் பெட்டரு. பட் ஐ டோன்ட் மைண்ட் கோயிங் ஃபார் 4-5 ஓவர்ஸ். 4-5 ஓவர் எனக்கு ஃபீல் பண்ண ஐ டோன்ட் மைண்ட். அண்ட் எனக்கு ஸ்கோர் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. குட். இதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் த ஃபீலிங் ஆஃப் த கேம்,
நீங்கள் ஃபுல்லாக விளையாடணும். ரைட், அது ஒன்று. அப்புறம் கேட்டார், இன்றைக்கி நீ கவாஸ்கர் ஸ்டாண்ட்லேயும் விஜய் மர்ச்சன்ட் ஸ்டாண்ட்லேயும் அடித்த சிக்ஸு அண்ட் நெக்ஸ்ட் டைம் இதோட பெரிய சிக்ஸ் அடிப்ப பிறகு அப்படின்னு என்ன ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் வருதாங்க, உன் ஸ்டாண்டில் அடிப்பியான்னு கேட்டார். அதே பேரே சொன்னார், அது ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் கம்மிங், அதை பற்றி சொல்லு, அங்கே சிக்ஸ் அடிப்பியா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னால், ஐ டோன்ட் நோ, லுக்ஸ் வெரி ஃபார் ஃப்ரம் இயர். ரொம்ப பெருசாக இருக்கும் இருக்குது, ரொம்ப தூரம், அது 70-80-90 மீட்டர்னு நினைக்கிறேன். செகண்ட் டியர் தேர்ட் டியர் தெரில எனக்கு. ரோஹித் சார், ஐ டோன்ட் நோ, ஏன்னா எனக்கு தெரியல, அது பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்க முடியுமான்னு தெரியல. என்ஜாய்ட் பீயிங் அவுட் தேர். இங்கே விளையாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெரி சாட்டிஸ்ஃபைங். யூனோ, இன்றைக்கி மேட்சை நாங்கள் ஃபினிஷ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வின்னிங் 3 in a row, 3 மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டு வந்தோம், பிளே ஆஃப் கண்டென்ஷனுக்கு வந்துட்டோம். வின்னிங் பேக் டு பேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஐபிஎல்லில், அது பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாரு. அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், ரொம்ப நேரமாக இந்த போஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு, பட் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசும்போது நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்ட ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் வரதை பற்றி, அதை பற்றி என்ன நினைக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னார். எஸ், நான் கொஞ்சம் எமோஷனல் ஆனேன், கரெக்டு தான். ஆனால் ஹியூஜ் ஹானர் அது எனக்கு, என் பேர் அங்கே வைக்கிறது. ஆஸ் என் கிட், சின்ன பையனா இங்கேயே வளர்ந்து இங்கேயே விளையாடி இங்கேயே அவ்வளோ மேட்சஸ் நான் வந்து பார்த்துருப்பேன். ஒரு நாள் என்னோடய பேர் அங்கே வரப்போது நான் கனவுலையும் நினச்சது கிடையாது. க்ரோன் அப் ஹியர், இங்கேயே தான் நான் வளர்ந்தேன். பிக் ஹானர். அண்ட் கிரிக்கெட்டு எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்ததே இந்த இடத்துல தான், க்ரோன் அப்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று சொன்னார் எமோஷ்னலாக. அண்ட் என்னைக்கு அந்த பேர் அங்கே வைக்க போகிறாங்கன்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் ஹவ் ஐ எம் கோயிங் டு ரியாக்ட் ஐ டோன்ட் நோன்னார். அந்த நாள் அப்போ அதை பார்த்து நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கே தெரியல அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலாக பேசினார். யாராக இருந்தால் இருக்குங்களா, இப்போ டீம்லேயே இடம் கொடுக்க மாட்டுறாங்க, இவங்க கிரவுண்டில் இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. புரியுதா? எதை சொல்கிறேன், நம்ம டீமை தான் சொல்கிறேன். நம்ம டீமில் சின்ன சின்ன பசங்க இடமே கொடுக்க மாட்டுறாங்க, ஒரு கிரவுண்டு பேர்லேயே இடம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் பேர் ரோஹித் சர்மா. தட் இஸ் இஸ் அச்சீவ்மெண்ட். அதான் ரைட். இதை அவர் சொன்னதை அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டிஸ்கஷன், அவர் சொன்னதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். இதில் இருந்து பாசிட்டிவ் என்ன அதை சொல்லுங்கள். புரிய மற்ற நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.